English பேசினாலும் தமிழண்டா. Hi Tamilians, welcome to Pharma Tamil YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா pharmaceutical jurisprudence தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா first and second unit வந்து full வீடியோவும் போட்டிருக்கோம். then important questions overview வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 3, யூனிட் 4 and யூனிட் 5 ஓட full overview important questions என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்போ full and full பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 3 ஃபார்மசி ஆக்ட் 1948 அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்மசி அப்படிங்கிறதுக்கு ஒரு 1940ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெகனைசேஷனுமே இருக்காது. அது இருக்கிறதுலே ஒரு லோயஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் வந்து நம்மளுக்கு ஃபார்மசி தான். 1948 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அப்படிங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ தான் வந்து அதுக்கான சட்டம், அதுக்கான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கான விதிமுறைகள் இதெல்லாமே வந்து கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 1948 தான் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து இப்போ ஒரு ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சம்திங் இவ்வளோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் வந்து ட்ரைனிங் வந்து அட்டைன் பண்ணியிருக்கணும். தென் இதெல்லாம் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மசி ஆக்ட் மூலயமா தான். தென் இது ஃபார்மசி ஆக்ட் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருப்பேன், அதை நீங்கள் வந்து ஃபார்மசி ஆக்ட் பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரெகுலேஷன் அப்படிங்கிறது 1991 வந்து கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1981 ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்துட்டு தென் அதோட ரெகுலேஷன்ஸ்லாம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு 1991 வந்து எஜுகேஷன் ரெகுலேஷன்ஷிப் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம படிக்கிறோம்ல bpharm, dpharm, pharm D இதெல்லாம் படிக்கிறோம்ல, இதுக்கு வந்து எப்படின்னா எஜுகேஷன்ஸ் இருக்கணும், எவ்வளோ ஹார்ஸ் வந்து தியரிட்டிக்கல் கிளாஸஸ் இருக்கணும், ப்ராக்டிக்கல் கிளாஸ் எவ்வளோ நேரம் இருக்கணும், தென் எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் நம்ம கோர்ஸ் வந்து எவ்வளோ டியூரேஷன், தென் இதுக்கான இன்டர்ன்ஷிப்பாக இருக்கலாம், ட்ரைனிங்காக இருக்கலாம், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஃபுல்லாகவே கொண்டு வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே தான் வந்து எல்லாமே இது பண்ணுவாங்க. இதில் வந்து PCI தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபார்மசூட்டிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் ரெகுலேஷனை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த AICTI அப்ரூவல்ஸ் வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், இது ஃபுல்லாகவே வந்து PCI இந்த எஜுகேஷன் ரெகுலேஷன்ஸ் கீழே தான். இவங்க சொல்கிற அந்த எஜுகேஷன் ரெகுலேஷனோட விதிமுறைகள்லாம் இருந்தால் அந்த AICTI அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. தென் ஏதாவது கோர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வித்ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரெகுலேஷனோட ஒர்க்ஸ் தான். இது வந்து ஒரு சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லியிருக்கேன். எஜுகேஷன் ரெகுலேஷன் பற்றி ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஸ்டேட் அண்ட் ஜாயிண்ட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் பற்றி 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் அண்ட் ஜாயிண்ட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில்னால் என்னென்னா இப்போ வந்து PCI தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவுன்சில் இருக்கும், ஃபார்மசி கவுன்சில். அதுதான் வந்து ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டுக்காக இருக்கட்டும், ஆந்திராக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்மசி கவுன்சில் இருக்கும். இதில் தான் நம்ம போயிட்டு நம்ம ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் தான் வந்து அக்கறாகும். இந்த ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஃபார்மசி கவுன்சிலுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இப்போ எத்தனை பேர் வந்து ஃபார்மசிஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில். இது வந்து நம்மளுக்கு PCIக்கு வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. தென் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த கான்ஸ்டியூஷன் அந்த சட்டமன்றத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, அது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் அதே ஜாயிண்ட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்டேட் வந்து ஜாயின் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் கர்நாடகாவாக இருக்கட்டும், இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஜாயிண்ட்டாக இது பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு இன்சஃபிஷியன்ட் வந்துச்சுன்னா இன்னொரு ஸ்டேட் வந்து நம்மளுக்கு ஃபண்டிங்ஸ் மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் அக்கர் ஆகும். இது சும்மா ஒரு ஓவர்வியூ தான். இது வந்து 10 மார்க்கில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தென் அதோட கான்ஸ்டியூஷன், அது எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸும் ஜாயிண்ட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். ஒரு இப்போ நம்ம வந்து ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குவோம்ல, அதை தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுவோம்னா ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் தான் நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது, தென் அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும், தென் நம்மளுக்கு அந்த பிஃபார்ம் முடிச்சு தென் அந்த ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் முடிச்சு தென் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ஃபீஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மந்த்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் கீழே வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் இந்த ஃபார்மசி ஆக்டில் கொடுத்துருக்கபடி நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மீறினா என்ன அஃபென்ஸ், என்ன குற்றம், அதுக்கான ஃபினாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஒரு ஓவர்வியூவாக பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி ஆக்டோட ஒரு ஓவர்வியூ. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்ரேஷன் ஆக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 1955 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1955 அப்படிங்கிறது வந்து ஒரு நிமோனிக்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்ரேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்ஸுக்காக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ஒரு டேக்ஸ் ஃபிக்சேஷன்ஸ்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் வந்து மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யார் வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கீழே வருவாங்க. இப்போ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபீஸஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேக்ஸ் ஃபிக்சேஷன்ஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்ரேஷன் ஆக்ட் கீழே வரும். மெயின்லி பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக் ப்ரிப்ரேஷன்ஸ், அதாவது இந்த நார்கோட்டிக் ப்ரிப்ரேஷன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கான டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. தென் எக்ஸிக்யூட்டிவ் டியூட்டி ஆஃபீஸர்ஸ்க்கான ஃபீஸஸ் இது எல்லாமே கீழே இதெல்லாமே மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்ரேஷன் ஆக்ட் கீழே வரும். இதில் வந்து இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் மேனுஃபேக்சரிங் பற்றி ஆல்ரெடி 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இன்பவுண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவோம். அதே அவுட்பவுண்ட்னா நம்மளுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ண மாட்டோம். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் நம்ம வந்து பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பில்டிங் வேணும், ஒரு மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வேணும், தென் அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேஅவுட் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து இன்பவுண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லுவோம். அவுட்பவுண்ட் அப்படிங்கிறப்ப இந்த ஓபியம் கல்டிவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லேண்டில் தான் வந்து அக்கறாகும். இதெல்லாம் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறத வந்து அவுட்பவுண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான டேக்ஸ் ஃபிக்சேஷன்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு வந்து மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்ரேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம். இப்போ மெடிசினல் ப்ரிப்ரேஷன்னா ஓகே, டாய்லெட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டாய்லெட் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து க்ளீனிங் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ க்ளீனிங் ஏஜென்ட்டாக இருக்கலாம், இப்போ ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரிலாம் இருக்கலாம், க்ளீனிங் ஏஜென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இப்போது வந்து ஹேர் க்ரீம், அதுக்கப்புறம் ஹேர் டைஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாமே இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இந்த இதெல்லாம் வரது எல்லாமே பார்த்திங்கன்னா டாய்லெட் ப்ரிப்ரேஷன் ஆக்ட் கீழே வரும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆல்கஹாலிக் ப்ரிப்ரேஷன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதாவது அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தென் அதை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான ஃபார்ம் நம்பர் என்ன, அதுக்கான எவ்வளோ ஃபீஸஸ் வந்து பே பண்ணுறோம், அதுக்கு வந்து என்ன லைசன்ஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆல்கஹாலிக் ப்ரிப்ரேஷன்ஸ் கீழே வரும். இது ஆல்ரெடி ஒரு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் வந்து ஆயுர்வேதிக் ஹோமியோபதி பேட்டர்ன் அண்ட் ப்ராப்பர்ட்டி மெடிசின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 மார்க் லெவலில் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆயுர்வேதிக் ஹோமியோபதி அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயுர்வேதிக், அதாவது நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் கீழே வரும். இதை வந்து எப்படிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் இதை பற்றி நம்மளுக்கு ஒரு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. பேட்டர்ன் அண்ட் ப்ராப்பர்ட்டி மெடிசின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தான் வந்து இனோவேட்டிவாக வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது வந்து 20 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் கொடுப்பாங்க இந்த நியூ ட்ரக்ஸ், அதுக்கெல்லாம் வந்து இதை தான் வந்து பேட்டன் அண்ட் ப்ராப்பர்ட்டி மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான அஃபென்ஸ் அண்ட் ஃபினாலிட்டிஸ் என்னென்ன, இவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மீறினா என்ன குற்றம், அதுக்கான ஃபினாலிட்டி அமௌண்ட் எவ்வளோ வந்து கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் 1985 அண்ட்
அதோட ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாவே தெரியும், போதைப் பொருட்களில் தான் வந்து நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சோடைசிபின்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்பிச்சுரேட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் கீழே வரும். அதாவது ஷெட்டில் எக்ஸ்க்கு கீழே இருக்க ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் தான். அதோட ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1985 வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் இதில் வந்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓபிஎம் வந்து நீங்கள் எப்படி சேல் பண்ணணும், எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஞ்சா, இந்த கெனாமினஸ், தென் அதுக்கப்புறம் ஓபிஎம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு கீழே தான் வரும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கல்டிவேஷன் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஓபிஎம் ஆஃபீஸர்கிட்ட நம்மளுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ, தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வீக்லி எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம கல்டிவேஷன் பண்ணுறோன்னா அந்த ஓபிஎம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஓபிஎம் ஆஃபீஸர்கிட்ட தான் கொடுப்போம். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஓபிஎம் ஆஃபீஸர் வந்து யாருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கசிப்பூரில் இருக்கிற ஓபிஎம் வந்து மேனுஃபேக்சரிங் சென்டருக்கு தான் வந்து அனுப்புவாங்க. அங்கே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அதை வந்து சேல் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஃபுல்லாக வந்து கசிப்பூரில் இருக்கிற ஓபிஎம் மேனுஃபேக்சரிங் சென்டரில் தான் வந்து அக்கறாகும். இது ஃபுல்லாக சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். இது வந்து நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸை பற்றி மட்டும், அதாவது நார்கோட்டிக் ட்ரக்ஸு அதை வந்து ஓபிஎம் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மார்க்லேயும், தென் நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு 5 மார்க் லெவலில் வந்து ஒரு 10 கேட்டிருக்காங்க. தென் சேல் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஓபிஎம் பற்றி ஒரு டைம் வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து அங்கே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இது சப்போஸ் நீங்கள் வந்து சேல் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்ம வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும், எவ்வளோ வந்து சேல் பண்ணுறோம், எங்கே சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சேல் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து 5 காப்பீஸ் வந்து நம்ம வந்து கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கிட்ட ஒரு காப்பி, நம்மக்கிட்ட ஒரு காப்பி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஓபிஎம் ஆஃபீஸர்கிட்ட ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒன்று, தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு காப்பி வந்து நம்மளுக்கு வந்து இந்த நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் கீழே வர எங்களுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ. தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டது வந்து பார்த்துருக்கோம். இது 3rd யூனிட்டில். 4th யூனிட் டு 5th யூனிட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் தம்பியன்ஸ்.